நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ். நாளைக்கு மேரேஜ்னா இன்னைக்கு போய் வாங்கல. நெக்ஸ்ட் பெரிய பட்ஜெட் வந்து சாப்பாடு. சோ சாப்பாடுக்கு வந்து முகூர்த்தம் டெக்கரேஷன் பேசுறப்பதான் தெரிஞ்சிச்சு அதுக்கு இவ்வளவு ஆகுமான்னு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நாங்க ரீசெண்டா தான் மேரேஜ் பண்ணிட்டோம். சோ எங்களோட மேரேஜோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை கூட நம்ம கொஞ்சம் காசும் சேர்த்து வைக்கணும். சோ அந்த காசு எவ்வளவு இருந்தா நம்மளுக்கு இந்த காலத்துல நம்ம செட் ஆகும் செட் ஆகாது. சோ அந்த காசு நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், சோ அது ஒரு கிளான்ஸா இந்த வீடியோல காட்டலாம் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த காலத்துல ஒரு பட்ஜெட்ல மேரேஜ் பண்ணணும்னா எவ்வளவு ஆகும் அண்ட் அது எப்படி பண்ணணும் வாங்க வீடியோ போலாம். இப்போ மேரேஜ்னு வந்தா இந்த ஜெனரேஷன்ல எல்லாருக்குமே ஒரே தாட் தான் இருக்கும். சோ ப்ரீ வெட்டிங் அந்த ஒரு வேர்டு ப்ரீ வெட்டிங் எல்லாரும் முன்னாடி இல்ல, பட் இப்போ எல்லா ஜெனரேஷன்ல இருக்க எல்லா பசங்களுக்குமே அந்த ப்ரீ வெட்டிங் ஒரு வந்துட்டு இட் இஸ் எ பார்ட் ஆஃப் மேரேஜ் இதாயிட்டு இருக்கு. சோ அதே ஜெனரேஷன் நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ப்ரீ வெட்டிங் வேணுமா வேணாமான்னு ஒரு டிசிஷன்லயே இருந்துச்சு. பட் தென் இவன் வந்து ஒன் வேர்ட் சொன்னான். சோ நான் வந்து எங்கேயோ போயிட்டு வரும்போது கேட்டேன், நமக்கு வேணுமா ப்ரீ வெட்டிங், வேண்டாம் இல்ல நமக்கு மணி இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். சோ இவன் வந்து அந்த மொமெண்ட் நெக்ஸ்ட் ரீக்ரியேட் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேரேஜ் ஆயிடும், நம்ம சிச்சுவேஷன் மாறிடும், ஒரு நமக்கு லீவ் கிடைக்காது, ஒரு நமக்கு இந்த இருக்கிற சிச்சுவேஷன் நெக்ஸ்ட் கிடைக்காது. சோ வாட் எவர் இட் இஸ் லெட் இட் பி, நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னோம். சோ அதுக்கப்புறம் லைக் ஓகே என்ன சொல்றோம், ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் தாட் வந்துச்சு. சோ ஓகே இப்போ ப்ரீ வெட்டிங் அப்புறமா நம்ம ஒரு முகூர்த்தம் அண்ட் மேரேஜ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே கேமராமேன் தான் போனோம். சோ அவங்களே வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. சோ நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் செப்பரேட் அண்ட் மேரேஜ் செப்பரேட் போனதுனால கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரிஞ்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்க கூட த்ரூ அவுட் அந்த டேக்கு நீங்க ஜர்னி பண்ற மாதிரி இருக்க மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். கேமராமேன் அண்ட் மேக்கப் இவங்களுக்கு மட்டுமே எவ்வளவு ஆச்சு? சோ நம்ம கேமராக்கு வந்து 1.5 ஆச்சு. சோ வித் ப்ரீ வெட்டிங், ரிசப்ஷன், முகூர்த்தம், அந்த வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. சோ எவ்ரிதிங் எக்ஸப்ட் ஆல்பம். சோ ஆல்பம்க்கு வந்து எக்ஸ்ட்ரா. சோ அது வந்து நம்ம இன்னும் எங்களுக்கே நாங்களே இன்னும் ஆல்பம் வாங்கல, அது வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன அப்டேட் பண்றோம். பட் தென் ஒன்லி ஃபார் த என்னது ப்ரீ வெட்டிங் வீடியோ, ப்ரீ வெட்டிங் ஐ மீன் போட்டோஸ், ப்ரீ வெட்டிங் வீடியோஸ் அண்ட் தென் முகூர்த்தம் போட்டோஸ், முகூர்த்தம் வீடியோஸ், ரிசப்ஷன் போட்டோஸ், ரிசப்ஷன் வீடியோஸ் எல்லாமே. சோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1.5 ஒன்லி ஃபார் கேமரா ஒர்க். அண்ட் ஃபார் மேக்கப் வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஆக்சுவலி அவங்க 10K சார்ஜ் பண்ணாங்க அண்ட் முகூர்த்தம் பிளஸ் ரிசப்ஷனுக்கு 25K சார்ஜ் பண்ணாங்க. சோ இங்கே 1.5 அங்க போயிடுச்சு. So 35K இங்க போயிடுச்சு. So only for camera work makeup கே 1.85 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ். This is the biggest part. Okay. என்னோட சேர்த்து சொத்தெல்லாம் போயிடுச்சு. Yeah, so basically நான் வந்து குட்டி வயசுல I thought like ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கோல்டு போட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் சினாரியோஸ் பார்த்தேன். So basically எவ்வளவு ஆச்சு, நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், என் கல்யாணத்துக்காக நான் வாங்குறேன் கோல்டு அப்படின்னு சொல்லி. சோ அதுல வாங்கின கோல்டு அண்ட் அம்மா வந்து கொஞ்ச நாளா சேர்த்து வச்சிருந்த கோல்டு அண்ட் அதுக்கப்புறமாவும் ஒரு கோல்டு அண்ட் அவனுக்கு கொஞ்சம் சேஞ்ச் வாங்கணும் நினைச்சிருக்கீங்க. அது எல்லாமே அங்கங்க அப்படி இப்படி வாங்கினோம். சோ அதுக்கு எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் 6 ஆயிடுச்சு. பிளஸ் என்னோட தாலி செயின், அதான் தாலி பிரிச்சு கோக்குறப்ப போட்டது, அது எல்லாமே. சோ கம்ப்ளீட்டா ஓவரால் நான் ஸ்பெண்ட் பண்ணது 6 lakhs அப்படி ஆச்சு. ஜுவல்ஸ் மட்டுமே 6 lakhs. சோ யா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அண்ட் அந்த 6 lakh லைக் இட்ஸ் லைக் நாட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கினது அப்படிலாம் இல்ல. சோ அந்த நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்ல, அது வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்குனது, அதுவும் இன்க்ளூடட். சோ மேரேஜ்க்காக வாங்கினது. சோ யா எவ்வளவு ஆச்சு ஓவரால்? 6. அதான் 6. ஓகே, ஜுவல்ஸ்க்கு 6. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு மேரேஜ்னா இன்னைக்கு போய் வாங்கல, கொஞ்ச நாளா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன். தட்ஸ் வாட் ஐ மீன். ஓகே ஓகே. சோ நீங்க ஒரே வாட்டி போய் எக்ஸ்பென்சஸ் அப்ப ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா
மேரேஜுக்குள்ள போறோம். மீன்ஸ் அந்த ரூம்குள்ள இப்பதான் அந்த ஆளோட ஃப்ரேம் அதெல்லாம் ஞாபகம் வந்து இப்பதான் அங்க உள்ள போயிட்டேன். அதுக்குள்ள என்னன்னா போகுது இந்த சத்திரம் தேடுறதுக்கே நாங்க அவ்வளவு அலைஞ்சோங்க. சீரியஸ்லி சொல்றேன், நான் சண்டே மார்னிங் கிளம்பணும்னா ஈவினிங் வரைக்குமே தேடி அலைஞ்சோம். எங்களுக்கு எதுவுமே கரெக்டா ஃபீல் ஆகல. ஸோ லைக் ஒண்ணு ஜாஸ்தி எக்ஸ்பென்ஸா இருக்கும், இல்ல ஒண்ணு தூரமா இருக்கும், இல்ல எனக்கு சத்திரம் பிடிக்காது, இல்ல சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்கும். அந்த மாதிரி பயங்கர போராட்டத்துக்கு நடுவில் நாங்க செலக்ட் செய்த சத்திரம் வந்து இங்கதான். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் அவங்க இருந்ததுனால சோ எல்லாருக்கும் என்ன பிரைஸ் இருக்கோ அதை விட கம்மியா தான் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. சோ கொஞ்சம் அதையும் நாங்க இன்னும் பேசி இன்னும் குறைச்சோம். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் இடிக்குது எல்லா பக்கம் சேவ் பண்ணல. சோ நல்லா நாங்க இங்க நல்லா பேசிட்டோம் அவங்க. சோ எங்களுக்கு வந்துட்டு ஒன்னு பேசினா சோ நாங்க வந்துட்டு அவனை கழுவி ஒரு 65K ஒத்துக்க வச்சோம் ஒரு ஆளுக்கு. அண்ட் ஸ்டார்டிங் வந்து 30K அட்வான்ஸா பே பண்ணோம். அண்ட் தென் அப்புறமா லைக் வெட்டிங் நியரிங்ல 60 நெக்ஸ்ட் ரிமைனிங் பண்ணிட்டு அவங்க ஒரு ரசீதி கொடுப்பாங்க. அந்த ரசீதி மெயினா வாங்கி வச்சுக்கணும், இல்லன்னா ப்ராப்ளம் ஆகும். ஆக்சுவலி நான் பிளான் பண்ணதுலயே அதுதான் ஜாஸ்தி பெருசா இருக்கும்னு யோசிச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் தென் நெக்ஸ்ட் பெரிய பட்ஜெட் வந்து சாப்பாடு. சோ சாப்பாடுக்கு வந்துட்டு சாப்பாடு இஸ் த பிக்கெஸ்ட் திங். நீ என்னதான் பண்ணு, எப்படிதான் கல்யாணம் பண்ணு, எதுவும் கணக்கு போடாங்க. வர்றாங்க, சாப்பிடுறாங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சா, கல்யாணம் நல்லா இருந்துச்சு, சாப்பிடாங்க, அதெல்லாம் ஒரு கல்யாணமா? அதுதான் எல்லாரும் சாப்பாடுக்கு வந்து அவங்க எப்படி பண்ணோம், அந்த டைம்ல என்ன நடக்கும் நமக்கு இன்னும் தெரியாது. பட் நாங்க வந்து கொஞ்சம் தேடி அலைஞ்சுதான் கொடுத்தோம். பட் 1.9 ஏன் இவ்வளவு ஆச்சுன்னா, நமக்கு வந்து பீப்புள் இல்ல. சோ ஆப்வியஸ்லி நானும் மம்மி மட்டும் தான் இருக்கோம் வீட்டுல. ஓகேவா? சோ நீங்க வந்து உங்களுக்கு நல்ல பீப்புள் இருக்காங்கன்னா, நீங்க வந்து ரேஷன்ஸ் எல்லாமே நீங்களே அவங்க வந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா, நீங்க வந்து நீங்களே எல்லா ரேஷன் அவங்க கேக்குறதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து அவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணல அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். எங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி நான் ஒருத்தி தான் இருக்கேன். நான் அங்க பாப்பேனா இங்க பாப்பேனா. அண்ட் மம்மிக்கு ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு. சோ அவங்க வந்து அங்கங்க அழிஞ்சிட்டு இருக்க முடியாது. அண்ட் நமக்கு ஒரு பெரிய பீப்புள்ஸும் இல்ல. சோ அதனால வந்துட்டு எல்லாமே அவங்க சைட்ல கொடுத்துட்டோம். லைக் 100% அந்த ஐ மீன் அந்த பை கொடுப்பாங்கல்ல, தேங்காய் பை, அது வரைக்குமே அவங்க கையில கொடுத்துட்டோம். மேல மேரேஜ் அந்த ரிசப்ஷன் கீழே வந்துட்டு ஃபுட். சோ நாங்க என்ன பண்ணிட்டோம், கேள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா உங்கதான்ப்பா, என்ன வேணா பாத்துக்கோங்க, ஆனா வரவங்களுக்கு சாப்பாடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டு கொடுத்தோம். சோ இட்ஸ் லைக் அரௌண்ட் 1.9K 9 lakh ஆயிடுச்சு. சோ அது வந்து ரொம்ப 1.9. சோ நீங்க எங்கேயோ யோசிக்கலாம், எங்கேயோ போயிடுச்சு. சோ இப்போ கேமராமேன் முடிஞ்சு, மேக்கப் முடிஞ்சு, நெக்ஸ்ட் ஜுவல்ஸ் முடிஞ்சு, டெக்கரேஷன். இப்போ வந்து இது வந்து நம்ம திங்க் பண்றப்ப பெருசா தெரியாது நமக்கு மைண்டுக்கு டெக்கரேஷன். அப்படி டெக்கரேஷனே நமக்கு எங்களுக்கு தாட்லயே வரல. பட் தென் ரிசப்ஷன் முகூர்த்தம் டெக்கரேஷன் பேசுறப்பதான் தெரிஞ்சிச்சு அதுக்கு இவ்வளவு ஆகுமான்னு. எவ்வளவு ஆச்சு? 85 ஆச்சு. ரிசப்ஷனுக்கு ஒரு டிசைன், முகூர்த்தமுக்கு ஒரு டிசைன் ஆப்வியஸ்லி பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அது நாங்க சூஸ் பண்ணதுமே நார்மல், ரொம்ப ஹை எல்லாம் இல்ல, நார்மலான டிசைன்ஸ் தான் நாங்களுமே சூஸ் பண்ணோம். பட் அதுக்கே அவ்வளவு ஆச்சு. சோ சம் முகூர்த்தம் பிளேஸ்ல எப்படி இருக்கணும்னா, மண்டபத்துல எப்படி இருக்கணும்னா, நீங்க ஒரு மண்டபத்துக்கு பண்றீங்களா, அங்க ஆல்ரெடி ஒருத்தன் பிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க டெக்கரேஷன் காரங்க. சோ உங்க ரிலேட்டிவ் இல்ல, உங்க அண்ணன் தம்பியே டெக்கரேட்டர் இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. சோ இவங்ககிட்ட தான் போகணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ வேற ஆப்ஷன் இருக்காது, நீங்க அவங்கள்ட்ட தான் போய் ஆகணும். சோ எங்களுக்கு எப்படியும் அந்த மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் இருந்ததுனால அந்த டெக்கரேஷன் பண்ற ஆளு எங்க ஃப்ரெண்டா தான் இருந்தான். பட் இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் எங்களுக்கு அது வந்துட்டு எக்ஸ்பென்ஸா தான் தெரிஞ்சு. ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கம்மியா பண்ணுவான்னு நினைச்சேன். பட் அதெல்லாம் அவ்வளவுதான் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நாங்க சொன்ன டிசைனுக்கு 1.5 ஏதோ சொன்னான். எங்களுக்கு அப்பவே ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேசி ரொம்ப ஆனதுக்கு அப்புறமா ஒரு 85க்கு வந்து பிக்ஸ் பண்ணோம். சோ இதுல வந்துட்டு ரிசப்ஷனுக்கு ஒரு டிசைன், முகூர்த்தம் ஒரு டிசைன், அண்ட் சேர்ஸ்க்கு அப்புறமா அந்த சேர்ஸுக்குமே ஜஸ்ட் அந்த கிளாத் போட்டா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, நார்மல் சேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் சேருக்கு ஒண்ணு. சோ இட் ஹேஸ் லைக் வெரைட்டிஸ். நீங்க எது வேணும்னு சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க காசு கேட்பாங்க. நெக்ஸ்ட் மாலை, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்ல போர்டு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து 85 அப்படி. நெக்ஸ்ட் என்னன்னா இரு, நாங்க ஒரு லிஸ்ட் போட்டு ஃபுட் ஆயிடுச்சு. ரிசப்ஷனுக்கு Dresses போட்டோம். சோ நாங்க வந்து Dresses வந்து வாங்கல. சோ நாங்க வந்து லைக் வாட் யூ சே வாங்கணும். பட் அது எனக்கு பிடிக்கல. ஐ மீன் எனக்கு பிடிக்கலன்னா அந்த ஒரு ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்பேன் நினைக்கிறேன். லைட் பிங்க் ஒரு கலர் ஒரு லெஹங்கா எடுத்திருந்தேன். சோ அதை எடுத்து ஸ்டிச் எல்லாம் பண்ணி அதை போட்டு
எனக்கு ஒத்துக்கவே இல்லை. சோ ஒரு 8க்குள்ளதான் வரும் நினைக்கிறேன். சோ அந்த லெஹெங்கா வாங்கி ஆக்சுவலி அது நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு வந்து ஏதோ ஒரு மைண்ட்ல இது வந்து எனக்கு அது வந்து கெஸ்ட் லுக்கா இருக்கு, மணப்பெண்ணுக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு தாட் வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே உன்னோட பிக் டே மறுபடியும் அது வராது, சோ உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இப்படியே இருக்கட்டும், நம்ம ரெண்டுக்கு போய் பாக்கலாம், ஏதாச்சும் பிடிச்சிச்சுன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டுக்கு போனோம் ஆக்சுவலி. சோ அது ரெண்டுக்கு இப்போ நிறைய பிளேஸ்ல கொடுப்பாங்க. நாங்க வந்துட்டு நிறைய பிளேஸ் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க போங்க, நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் சொன்னாங்க. சரி, நாங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நாங்க எங்களோட இது வந்து நான் ரிஜெக்ட் பண்ணேன், இங்க போடுறேன். சோ இந்த லெஃப்ட் சைடுல வரது வந்து பிங்க் கலர் நான் ரிஜெக்ட் பண்றது, ரைட் சைடுல வந்து நான் சூஸ் பண்ணது மரூன் கலர். சோ அதிசயம் என்னன்னா நான் அதை சூஸ் பண்ணி இப்படி வந்து இவனை இப்படி பாக்குறேன், அதுக்குள்ள எனக்கு அதே மரூன் கலர்ல சூப்பரான ஒரு ட்ரெஸ் செட் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப இருக்குமே எனக்கு பிடிக்கும். அவனோட ட்ரெஸ் தான் என்னோட ட்ரெஸ் விட பிடிக்கும். அது நைட்டு கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணா என்னவோ அதுதான். அது ரொம்ப அழகா இருந்தா ஆக்சுவலி அந்த ட்ரெஸ்ல. நீ சும்மா அந்த பிங்க் கலரை விட அவனுக்கு அந்த மரூன் கலர் தான் செம்ம சூட்டா இருந்துச்சு. சோ எனக்கு இந்த மரூன் செட் ஆன மாதிரி பிங்க் ஐ டோன்ட் லைக், ஐ ஹேட் பிங்க். சோ எனிதிங் அபார்ட் பிங்க் ஐ அம் வெரி 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 குட். சோ அதுக்கப்புறம் மரூன் எடுத்தோம். சோ பேசிக்கலி இந்த மரூன் கலருக்கு வந்து 6K சார்ஜ் பண்ணாங்க ரெண்ட். சோ ஓல்ட் ரிசப்ஷன் அன்னைக்கு ரிசப்ஷன் முன்னாடி நின்னே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் ரிட்டர்ன் ஆகிட்டோம். சோ 2 days ஐ திங்க். சோ எங்களுக்கு வந்து 6K கொடுத்தான். 6K அந்த ரெண்ட் அந்த லெஹங்காக்கு. உனக்கு 2K. சோ இவனுக்கு 2K, எனக்கு 6K, 8Kல முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் போட்டு நிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நான் இத்தனை வருஷமா என்ன நினைச்சிட்டு அங்க கண்ணு முன்னாடி லைட் அடிப்பாங்க, அது பாத்துட்டு எப்படியா நிக்கிறதுன்னு. ஆனா நான் அது வரைக்குமே அவன் போட்ட ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு நான் இது வரைக்கும் கெஸ்ஸே பண்ணதில்ல. நான் போட்டு இருந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தோணுது இப்படி நிக்கிறவன் நானு. போக 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 எப்படி இருந்தனா இப்படி நல்லாதான் இருந்துச்சு. ஓவரால் எனக்கு அந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதுதான் ரிசப்ஷனோட ட்ரெஸ். முகூர்த்தம் வந்து ரொம்ப சிம்பிள். இட்ஸ் லைக் சாரி அண்ட் அந்த முகூர்த்தம் இருக்கும்ல ட்ரெடிஷன், அந்த மரூன் கலர் சாரி அண்ட் ஒயிட் கலர் பிளவுஸ். இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி நார்மல் ட்ரெஸ். அண்ட் அது வந்து ஊர்ல போய் வாங்கிட்டு வந்தாங்க இவங்கள. பட் அது வந்துட்டு ரிசப்ஷன் ட்ரெஸ்க்கு கம்பேர் பண்ணா அந்த ட்ரெஸ்ல தான் அழகா இருந்தது. யா, நான் ரொம்ப அழகா இருந்தேன் சொல்லிட்டு இருப்பேன். யா, இன்விடேஷன் வந்துட்டு எங்களுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளவுல அவனு. நாங்க அந்த ஒரு தாட்டை வச்சுட்டு நாங்க போனோம். சோ எங்களுக்கு வந்துட்டு அதோட கம்மியாக கிடைச்சிச்சா. நான் வந்துட்டு நான் அவனோட கம்மியா வாங்கிட்டேன், இவனோட கம்மியா வாங்கிட்டேன். நான் ஒரு இதுல இருந்தேன்னா பார்த்தா கார்டு வரையும் கார்டு மட்டும் தான் கொடுப்பான். பிரிண்டிங் இருக்காது. பிரிண்டிங் செப்பரேட்டா பண்ணணும். அதுக்கு அடுத்து விட்டு நான் வந்துட்டு பண்றது ஒண்ணுமே புரியல. என்னடா இதுக்கும் காசா, ஐயோ இதுக்கும் காசு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் கார்டு தனியா வாங்குறது ஒண்ணு இருக்கு, பிரிண்டிங் கொடுக்கறது ஒண்ணு இருக்கு. தனியா வாங்குறதுக்கு ஒரு காசு இருக்கு, பிரிண்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு காசு இருக்கு. எவ்வளவு பிரிண்டிங்? நம்ம வந்து 500 கார்டு பிரிண்ட் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் ஒரு கார்டுக்கு மட்டும் 4K அரௌண்ட் ஆச்சு. அண்ட் பிரிண்டிங்க்கு வந்து எந்த செப்பரேட் 250 செப்பரேட் பிரிண்டிங், இவங்களுக்கு 250 செப்பரேட் பிரிண்டிங், ரெண்டுத்துக்குமே சேர்த்து 7000 ஆச்சு. எஸ், 4000 நீங்க, 7000 நீங்க. So it's around 11K for only for invitation. And இதுல ஃப்ரெண்ட்ஸ் கார்டு அது எல்லாமே சேர்த்து தான் 7K. So நெக்ஸ்ட் இப்போ வந்தோம்னா, சோ ஆல்மோஸ்ட் ஆல் நம்ம பிக் பட்ஜெட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்மால் நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பூஜாரி அண்ட் பூஜாரியோட ஐட்டம்ஸ். சோ பூஜாரி ஐயர் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் गाइस. எஸ், அண்ட் அகைன் எங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா வளர்த்தனால கொஞ்சம் கம்மி இதுக்கே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஓகே, சோ பூஜாரி அண்ட் பூஜாரியோட ஐட்டம்ஸ் அவங்களே வந்து லிஸ்ட் கொடுத்துருவாங்க. சோ இந்த பூஜாரி என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா, நீ இன்விடேஷன் கொடுத்தாதான் நான் உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து தரேன். இந்த மாதிரி செப்பரேட்டா ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஓகே பை, பட் எனிஹவ் இட் வாஸ் டன் கரெக்ட்லி. சோ பூஜாரி அண்ட் பூஜாரி ஐட்டம்ஸ் ரெண்டுமே சேர்த்துட்டு 10K ஆச்சு. 15K ஆச்சா? 10K ஐட்டம்ஸ், 5K பூஜாரி. So that's it. கொஞ்சம் கிளம்ஸியா தான் இருக்கும். நாங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். பிகாஸ் யூ ஆர் ஃப்ரெஷர், ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஓகே,
ஆனா நீங்க வந்து சரி அந்த குட்டி ப்ரௌட் திங் என்னன்னா we did it. இன்னைக்கு நாங்க இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ நம்ம பண்ணிட்டோம்டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. யா சோ இட்ஸ் லைக் நம்ம யாருமே டிபெண்ட் ஆகாம கம்ப்ளீட்லி we focused and we did. It's a very big thing and yeah, thank you. நீங்க மேரேஜ் இஸ் a very precious thing. இது வந்து ரொம்ப மெமரபிளா போகும். நான் இப்பவே அந்த முகூர்த்தம் வீடியோ போச்சுன்னா அரே டொக்கு டொக்கு டொக்குன்னு கண்ணுல தண்ணி வந்துரும். So yeah, it's all done and dusted and இப்போ நாங்க EMI கட்டிட்டு தான் போயிட்டு இருக்கோம். But yeah, so we're good. Our memory stays Stay strong and we are happy with it. Please guys, like, share, comment and subscribe பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறோம்.